இன்னைக்கு ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள திமுக தோத்ததுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து இல்ல காங்கிரஸ் கடைசி வரைக்கும் இழுத்துட்டாங்க, ஒரு ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துட்டாங்க, அதனாலதான் திமுக தோத்துச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து இல்ல தாவேகாவோட இமர்ஜென்ஸ் காரணம், திடீர்னு வந்துட்டாங்க, எங்கிருந்தோ வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. சில பேர் இல்ல இது வந்து ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கணும், அமைச்சர்களை நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர். ஸோ நிறைய டிஸ்கஷன் போச்சு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் திமுக தோத்ததுக்கு நிச்சயமா திமுக தான் காரணம் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. தாவேகா வந்து அதனால்தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி தாவேகா சைடு வந்துட்டாங்க. ஏன்னா திமுக பண்ண அட்டூழியங்கள் தான் காரணம். திமுக வந்து they did not govern at all. They were just making money. It was a money making machine. அதாவது வந்து காசு எப்படி சம்பாதிக்கலாம், இந்த காசை கொண்டு வந்து எப்படியாவது மக்கள் கிட்ட திருப்பி கொடுத்து நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆஹ், அவங்க அவங்க தாட் ப்ராசஸே அப்படிதான் இருந்தது. அது லாஸ்டா நம்ம வந்து பார்த்தோம், 5000 ரூபாய் கொடுக்கறது என்ன, 3000 ரூபாய் பொங்கல் கொடுத்தது என்ன, எல்லாமே கொடுத்து காசுனால அடிச்சு காசுனால வின் பண்ணி காசை வச்சு கொடுத்து எல்லாமே பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. அது கடைசியில முடியாம போயிடுச்சு. ஏன்னா மக்கள் வந்து இவங்களோட அலங்கோலத்தை பார்த்து இந்த சைடு ஓட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க தாவேக்காக்கு. அதே சமயத்துல தாவேக்கா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நியாயமா ஒரு மனசுலேந்து பேசினாரு நம்மளோட தமிழக முதலமைச்சர். அதுதான் வெற்றிக்கு காரணம் அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில யாருமே அவங்கவுங்க அவங்க சைடு பேசிட்டு இருந்தாங்க. நான் என் சைடை பேசிட்டு வந்துட்டேன். நன்றி, வணக்கம்.